இது CI/CD பைப்லைன்களில் டெரஃபார்ம் டிஸ்ட்ராயை தடுத்து உங்களின் புரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாப்பது பற்றிய ஒரு விரைவான சுருக்கம். புரொடக்ஷனில் தவறுதலாக ஒரு சின்ன கமாண்ட் மூலம் மொத்த உள்கட்டமைப்பும் அழிந்து விடுவதை தடுக்க GitHub ஆக்ஷன்ஸ் மற்றும் சில சிறந்த பாதுகாப்பு நடைமுறைகளை எப்படி பயன்படுத்தலாம்னு இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப தெளிவா விளக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். முதலில் பைப்லைன் ஃப்ளோ மற்றும் GitHub ஆக்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். நீங்க கோடு புஷ் பண்ண உடனே ஒரு கார்ட் செக் எப்படி டெரஃபார்ம் டிஸ்ட்ராயை தடுக்குதுன்னு தெரியுமா? GitHub ஆக்ஷன்ஸ்ல github.ref மெயின் பிரான்ச் ஆகவும் ஆக்ஷன் டிஸ்ட்ராயாகவும் இருந்தா உடனே exit 1 கமாண்ட் மூலமா அது பைப்லைனை ஃபெயில் ஆக்கிடும். யோசிச்சு பாருங்க, வெறும் 2 வரி கோடு மூலமா பல $1 மில்லியன் மதிப்புள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிவதை தடுக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருக்குல்ல. இரண்டாவதாக, இது நிஜத்தில் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். இந்த கோடு மூலமா மெயின் பிரான்ச்சில், அதாவது நம்ம ப்ரொடக்ஷனில் நேரடியாக எந்த ஒரு டிஸ்ட்ராய் கமாண்டும் வேலை செய்யவே செய்யாது. யாராவது தவறுதலாக ரன் பண்ணா கூட பைப்லைன் அங்கேயே முடங்கிடும், உள்கட்டமைப்பும் பாதுகாப்பா இருக்கும். இத புரிஞ்சுக்க ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். இது நம்ம வீட்டின் மெயின் சுவிட்சை குழந்தைங்க தெரியாம ஆஃப் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு மூடி போட்டு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க இதுவும். இறுதியாக, கூடுதல் பாதுகாப்பிற்கான சில சிறந்த நடைமுறைகளை பார்ப்போம். பைப்லைனில் கோடு எழுதுறது மட்டும் போதாதுங்க. மேனுவல் அப்ரூவல், அதாவது மனித ஒப்புதல், அப்புறம் செப்பரேட் டிஸ்ட்ராய் ரோல், நான் ப்ராட்ல மட்டும் டிஸ்ட்ராய் பண்ண அனுமதி, டைம் பேஸ்ட் அப்ரூவல் மற்றும் MFA எனப்படும் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போன்ற கூடுதல் செக் பாயிண்ட்களை நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். இந்த செக் பாயிண்ட்கள் எல்லாம் டெவலப்பர்களின் வேலையை தாமதப்படுத்துமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு பெரிய விபத்தை தடுக்க இந்த அளவிலான பாதுகாப்பு கண்டிப்பா அவசியம்தானே? சரியான CI/CD கார்ட் செட்டிங்ஸ் மற்றும் MFA போன்ற இந்த வலுவான நடைமுறைகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் உங்கள் புரொடக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எதிர்பாராத விபத்துகளிலிருந்து 100% முழுமையாக பாதுகாக்க முடியும்.